கரண்ட்ல ஃபியூச்சர்னா எனக்கு விஜய் தாங்க. விஜய் தாங்க. கரண்ட்லி இப்ப எனக்கு பப்ளிக்னால ஓவரா சொல்ல முடியாது. ஸோ எனக்கு வந்து இப்போதைக்கு யாரையும் பெருசா பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா ஃபியூச்சர்ல ஓட்டுன்னு விழுந்தா தளபதி மேலதான் ஓட்டு. தயவு செய்து வந்து இப்போ ஒரு 200 கோடி 250 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்கவரு இன்னைக்கு தூக்கி எறிஞ்சிட்டு அவர் வந்து பொது சேவையா வந்தாலும் சரி, அவன் டெய்லி சம்பாதிக்கிற 1000 ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு ரோட்டுக்கு என் கூட வாடா, தேட்டருக்கு வாடா, இன்னைக்குள்ள பொழப்பு எனக்கு கெட்டு போகணும்னு சொல்ற உலகம் இது. அப்படி இருக்கையில அவர் அவ்வளவு கோடி சம்பளம் வாங்கிட்டு ஒரு இதுல கலகலத்துல அதுவும் நான் இனிமேல் பேக் அடிக்க மாட்டேன். இப்போ ரஜினி வந்தாரு போயிட்டாரு, கமல் வந்தாரு போயிட்டு, இவர் போகவே மாட்டேன்னு நிக்காரு. ஸோ அப்படிப்பட்ட மனுஷனுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். தமிழ் நான் இப்போ சீமான்லாம் நின்னாரு, ஒன்னும் இல்ல முத விஜய்க்கு ஆதரவிச்சாரு, என் தம்பின்னாரு. இப்போ லைட்டா பேசவும் உடனே அவங்கடக்கா அப்படிங்கிறாரு. எங்க சினிமா வேற அரசியல் வேற. நாம் தமிழர்ல அவர் நினைச்சிட்டாரு சினிமானால சினிமாவும் இணைந்துக்கிடும்னு நினைச்சாரு. பட் விஜய் நம்ம தெளிவா இருக்காரு, யார உள்ள சேர்க்கணும் யார சேர்க்க கூடாதுன்னு. மேபி என்னைய கேட்டா விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். என்ன 5 வருஷத்துல பண்றாரு. தளபதி என்ன மாதிரி ஒரு அசுர வளர்ச்சி தமிழ்நாட்டுல ஏற்படுத்துவாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பயங்கர பெருசா கூட்டணி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு தனி மனிதன் வந்து இவ்வளவு பெரிய லட்சக்கணக்கான இளைஞர் பின்னாடி இருக்கிறாங்க. குறிப்பா வந்து என்னோட வயசு 27 வயசுங்க. என்னோட ஸ்டேஜ்ல இருக்க பசங்க, என்னோட 35-40 வயசுக்காரங்க எல்லாத்தையும் பழகிட்டேன். விஜய்க்கு ஓட்டு போட்டா பெட்டர்னு என்னோட ஸ்டேஜ்ல இருக்க எல்லாரும் பேசுறாங்க. ஓட்டு போடுற அந்த இது இருக்கிற எல்லாருமே விஜய்க்கு போட்டா நல்லா இருக்கும். ஏன் விஜய் நடந்துச்சுல மாநாடு, என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்காத யங்ஸ்டர்ஸே கிடையாது. அவ்வளோ பேரும் விஜய்க்கு ஆதரவா தான் வச்சாங்க. ஒருத்தருமே வந்து எனக்கு தெரிஞ்சு கலைஞர் மாநாடு நடக்குது, எல்லார் மாநாடும் நடக்குது, ஸ்டேட்டஸ் அந்த அளவுக்கு எல்லாம் பறக்கிறது கிடையாதுங்க. ஆனா விஜய்க்கு வச்ச மாநாடு இன்னொன்னு வந்து மத்த மாநாடுலயாவது காசு கொடுப்பாங்க. நானே கண்ணால பாத்துருக்கேன், காசு கொடுப்பாங்க. ஆனா விஜய் மாநாட்டுல காசு கொடுத்து கூட்டம் அந்த மாதிரி நான் கேள்விப்படல. 2026 விஜய் முதல்வர் எப்படி